அண்ணே எதுக்கும் நல்லா யோசிச்சு பாரு. ஆஃபீஸில் எங்கேயா மறந்து விட்டு வந்திருப்ப. ஏன்னா எங்க தேடியும் கிடைக்கல. இல்லை சந்துரு, நான் எப்பவுமே லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்துடுவேன். இப்போ எங்க போச்சுன்னு தெரியல. என்ன சூர்யா, எப்பவும் ரூம நீட்டா கிளீனா வச்சிருப்ப, இப்ப சந்துரோட சேர்ந்து நீயும் கெட்டு போயிட்டியா? அப்பா, நாங்களே அண்ணனோட லேப்டாப்பை காணும் கடுப்புல இருக்கோம். நீங்க என்னடா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சூர்யா சொல்றாவ? ஆமா பெரியப்பா, என்னோட லேப்டாப்பை காணும். நானும் சந்துருவும் ஒரு இடத்தை விடாம எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், ஆனா கிடைக்கல. ஒருவேளை அன்னைக்கு திருட வந்தானே, அவன் லேப்டாப்பை திருடி இருப்பானோ? இல்ல பெரியப்பா, அடுத்த நாள் நான் வந்து பார்க்கும்போது லேப்டாப் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு மெயில் அனுப்பலான்னு பார்த்தா என் லேப்டாப்பை காணும். ஐயோ சூர்யா, அதுல தானப்பா உன் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், நம்ம கம்பெனியை பத்தின டீடைல்ஸ், நம்ம குடும்பத்தோட மொத்த சொத்தோட டீடைல்ஸ் அதுதான்ப்பா இருக்கு. அதை யாரும் எடுத்துட்டு போயிருப்பா? தெரியல பெரியப்பா, ஆனா எல்லாம் ஃபுல் செக்யூரிட்டியா தான் இருக்கு. சரி, எதுக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? வேணாம் பெரியப்பா, நாம ஒரு தடவை நல்லா தேடி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு யோசிக்கலாம். என்ன அபி, நீ பெரிய தில்லாலங்கடின்னு நினைச்ச, பார்த்தா இப்படி திணற. ஆல்ரெடி 2 times பாஸ்வேர்ட் தப்பா போட்டாச்சு. இன்னொரு தடவை போட்டா ரொம்ப கஷ்டம், ஹேக் பண்ண முடியாது. அப்ப அவ்வளவுதானா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாத்துக்குமே அவசரப்பட்டா எப்படி? இது யூஎஸ்ல இருந்து என் ஃப்ரெண்டு கொடுத்த பென் டிரைவ். இதுல ஹேக்கிங் சாஃப்ட்வேர் இருக்கு. இதை வச்சு இந்த லேப்டாப் இல்ல, எந்த லேப்டாப் உடைய பாஸ்வேர்ட் வேணும்னாலும் எடுக்கலாம். இந்த பென் டிரைவ் போட்டா இந்த லேப்டாப் உடைய லேண்ட் நம்பர் ஈஸியா தெரிஞ்சிடும். அப்படியும் இல்லையா, கிளவுட் மூலமா ஹேக் பண்ணி சைபர் கிரைம்ல ஹேக் பண்ற மாதிரி ஹேக் பண்ணலாம். இதுல ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு, அதனால சோ கூல். நாம நினைச்சதை விட இவன் ரொம்ப பெரிய கேடியா இருக்கான். இவனை வச்சு நாம இன்னும் நிறைய காரியத்தை சாதிக்கணும். என்னாச்சு சாம்? ஏன் ரொம்ப டல்லா இருக்க? நீ பேசாம போயிடு சந்துரு. நீ கூட என்ன சீட் பண்ணிட்டல. சாம், நான் என்ன பண்ண? சும்மா அப்படியே நடிக்காத சந்துரு. எல்லாம் தெரிஞ்சும் நீயும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட. என்கிட்ட நீ உண்மையை சொல்லிருக்கணும்ல. சத்தியமா சொல்ற சாம், நீ எதை பத்தி சொல்றேன்னு எனக்கு புரியல. எஸ்ஜி என்டர்பிரைசஸ் கம்பெனி உங்களோட குரூப் ஆஃப் கம்பெனின்னு ஏன் என்கிட்ட சொல்லல? அன்னைக்கு நான் அங்கதான் ஜாயின் பண்ணேன்னு சொன்னேன். பெருசா கங்க்ராட்ஸ் அப்படி இப்படின்னு சொன்ன. ஒரு வார்த்தை இதை பத்தி வாயை திறந்தியா? நீயும் சூர்யா கூட சேர்ந்து என்னை ஏமாத்திட்டல. ஐயோ சாம், நான் இதை அன்னைக்கே சொல்லியிருப்பேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் சந்துரு. உன்னோட எந்த எக்ஸ்கியூஸும் எனக்கு தேவையில்லை. இனிமே நான் உன்னை நம்ப போறதும் இல்ல. சாம் சாம்
எஸ் யா ஹே சூப்பர் அபி, ஆசம். ஐ கான்ட் பிலீவ் திஸ். ஸோ சாமான்யா லாகின் பண்ணியாச்சு. இப்போ ஹாப்பியா? ஹா, சொல்லு, இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சின்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்ணனும். அத நானே சரி பண்ணனும். அது மூலமா சூர்யா மனசுல இடம் பிடிக்கணும். சரி, என்ன மாதிரி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னு சொன்னா செஞ்சிடலாம். இல்ல, இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம். என்ன செய்யணும்னு நான் எங்க அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன், சரியா? ம் சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணு. ம் இப்போதைக்கு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணு. ஓகே. இந்த லேப்டாப் உன்கிட்டயே இருக்கட்டும், அதுதான் சேஃப். அப்ப நான் கிளம்புறேன். ம் உன் காலுக்காக வெயிட் பண்றேன். பை. பாய். இவ்வளவு சொத்து இருக்கா? அப்ப பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? சோ கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. இவ்ளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கு. பா காட், இந்த கேஷை எப்படியாவது நம்ம அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சாமான்யா மாட்னடி. நான் நினைச்ச மாதிரி நினைச்சபடி என்ன வேணாலும் பண்ணலாம். அப்பாடா, எஸ். கூப்பிடுறா. ஐயோ, நான் கூப்பிட மாட்டேன், நீயே கூப்பிடு. சாம், சாம். சாரி சாம். நீங்க யாரும் எதுவும் சொல்ல தேவையில்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க. ஒரு 2 மினிட்ஸ் சாம். நான் நடந்தது என்னன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இன்னும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எஸ்ஜி என்டர்பிரைசஸ் கம்பெனி நம்ம குரூப் ஆஃப் கம்பெனின்னு தெரிஞ்சிருந்தா நீ வேலையில சேர்ந்திருக்க மாட்ட. அதனாலதான் நான் சொல்லல. சந்திருவையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்போ உங்க ரெக்கமெண்டேஷன்ல தான் எனக்கு வேலை கிடைச்சதா? இல்ல, நான் சொல்றது சத்தியம். என்ன நம்பு சாம். மேனேஜர் சுதர்ஷனத்துக்கு உன்னோட ரெஸ்யூம் பிடிச்சிருந்தது. அந்த வேலைக்கு நீ குவாலிஃபைடான ஆளுதான். அதனாலதான் உன்னை செலக்ட் பண்ணாரு. மத்தபடி வேற எதுவும் ரீசன் இல்ல. ஆனா இன்டர்வியூ முடிஞ்ச உடனே மேனேஜர் வந்து என்ன பார்த்தாரு. என்கிட்ட உங்க வீட்டு பொண்ணு செலக்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னாரு. சுதர்ஷனும் கூட உன்கிட்ட உண்மையா சொல்லட்டுமான்னு கேட்டாரு. நான் தான் உன்கிட்ட உண்மையா சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். என்ன மேடம் இங்க இருக்கிறீங்க? இல்ல சார், நீங்க தான் எதுவும் சொல்லாம அப்படியே போயிட்டீங்க. ஐயோ மேடம், அது வந்து நான் சூர்யா சாரை பார்க்க போயிருந்தேன். வாட்? ஐ மீன் நான் சூரிய நமஸ்காரம் பண்ண போயிருந்தேன். உனக்கு உண்மை தெரிஞ்சிடும் சொல்லிதான் நான் இவ்வளவு நாளா ஆபீஸ் பக்கமே வராம இருந்தேன். இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு.
இனிமேலும் நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன். நான் மறுபடியும் சொல்றேன் சாம், உண்மையாவே நீ அந்த போஸ்டிங்க்கு குவாலிஃபைடான ஆளுதான். அபி கேம் டவுன்லோட் பண்ணிட்டியா? ஹே பிரின்சஸ், ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, யாராவது பாத்திர போறாங்க. சரி அபி, லேப்டாப் கொடு, நான் போறேன். என்ன டியர், வர வர என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற. வந்த உடனே வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்ற. எனி ப்ராப்ளம்? நான் தான் சொன்னேனே, வீட்ல இருக்கவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அதனால தான் நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு அடிக்கடி ஆளாளுக்கு விசாரிக்கிறாங்க. அதுவும் இல்லாம வீட்ல ஒரு சின்ன இஷ்யூ, அதான் கிளம்பணும்னு சொல்றேன். முதல்ல லேப்டாப்பை கொடு. என்ன டியர், இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, வீட்டில் இருக்கிறவங்க அப்படிதான் கேட்பாங்கன்னு. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏதாவது சின்ன ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆயிடணும். சரி பாப்பலாம். ஏய் எங்க? அப்படியே ஜாலியா பைக்ல வெளியே ஒரு ரவுண்ட் போலாம். காலையில கூப்பிட்டதுக்கு தான் நீ வரல. அட்லீஸ்ட் இப்பயாவது என் கூட வா. சரி, ஃபர்ஸ்ட் லேப்டாப்பை வச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் பார்க்கலாம். பார்க்கலாம்லாம் கிடையாது, கண்டிப்பா வர. நான் வீட்டுக்கு வந்து ஹார்ன் அடிப்பேன், நீ கீழே வந்துரு. யாராவது பாத்திர போறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்க வீட்ல எல்லாரும் பிஸியா தான் இருப்பாங்க. நீ தைரியமா வரலாம். சரி, நான் வரேன். இவ என்னைக்கு நம்ம லிஸ்ட்ல வர போறான்னு தெரியலையே. தெரியலையே. லீலா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் இந்த நேரத்துல? அது ஒண்ணும் இல்லைண்ணா, நீ எப்படி இருக்கேன்னு உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் நல்லா இருக்கேன் லீலா. உனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லைண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். லீலா, நமக்கு 4 பேர் அட்வைஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். அதுவும் வீட்டில் இருக்கிறவங்களே பண்ணா அது நம்ம மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்லுவாங்க. அதை நீ ஃபாலோ பண்றதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா நீ லிசன் கூட பண்ண மாட்டேங்கிற, எல்லாத்துக்கும் கோவப்படுற. ஏன்னா உன் வயசு அப்படி. நாம பண்றதுதான் சரின்னு தோணும், நமக்கு தான் எல்லாம் தெரியும், மத்தவங்களாம் முட்டாள்னு நினைக்க தோணும். நீ சமந்தாவை பத்தி சொல்றியாண்ணா? ஆமா, அவ உன் மேல மட்டும் இல்ல, இந்த வீட்ல எல்லார் மேலயும் ரொம்ப கேரிங்கா இருக்கா. யாருக்கு என்ன ஆனாலும் அவளால தாங்க முடியாது. எஸ்பெஷலி உன் மேல ரொம்ப அதிகமா அக்கறை எடுத்துக்கிறா. அதனாலதான் அப்பப்ப அவ ஏதாவது சொல்லுவா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவ சொல்றது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான். அவ உன் நல்லதை பத்தி மட்டும்தான் யோசிப்பா. சரிம்மா, நீ போ. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவ சொல்றது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான். அவ உன் நல்லதை பத்தி மட்டும்தான் யோசிப்பான்.